அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, மனுஷர்களாகிய அடியார்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் பரமபிதாவே. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதத்திலே எத்தனையோ ஜனங்கள் மரித்து போகக்கூடியதான் இந்த காலகட்டத்திலே கடந்த ஊழியர் கூட்டத்திலே காணப்பட்டதாகிய அடியார் எல்லாரையும் சுகபத்திரமாயும் பாதுகாத்து ஒரு மாதம் அளவும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, நல்ல பிதாவே, இந்த போன ஒரு மாதத்திலே அநேக இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தான எல்லா ஊழியக்காரர்களையும் பிரசங்கமார்களையும் நீர் கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, சுகம் பலம் ஆரோக்கியத்தை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, பரமபிதாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு பிரசங்கிமார்களையும் எத்தனையோ 100 கண்கள் பார்க்கக்கூடியதான இந்த சூழ்நிலைகளிலும் காலகட்டத்திலும் ஒவ்வொருவரையும் எல்லா கண்ணிகளுக்கு நீங்களாக்கி, எல்லா இடர்களுக்கும் நீங்களாக்கி, எல்லா குற்றங்கள் குறைகளுக்கு நீங்களாக்கி நல்ல முறையிலே நீ சுற்றிலும் அக்னி மதிலும் கோட்டையுமா இருந்து பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசங்கியார்களையும் உடைய ஊழியக்காரர்களையும் நீர் விழாத வண்ணம், வீழ்ச்சி வராத வண்ணம், பிறருக்கு இடரலாய் இல்லாத வண்ணம் நீர் பாதுகாக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் அநேக தடவை அநேக இடங்களுக்கு ஒவ்வொருவரும் பிரயாணம் பண்ணுகிறார்களே, பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்களோடு பேசி இடைபடும் போது நீர் கூடவே இருந்து பாதுகாக்கிறீரே, எந்த குற்றங்களும் வராதவண்ணம் காக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தூர இடத்திலிருந்தும் வந்ததான ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்களையும் நீர் கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இன்னும் உடைய ஊழியக்காரர்களை இன்னும் உடைய பிரசங்கிமார்களை நீர் பலப்படுத்தும்படி கெஞ்சிறோம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குற்றமற்றவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிறோம். கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சிறோம். பரமபிதாவே, நல்ல பிதாவே, சுகம் இல்லாமல் இருக்கக்கூடியதான பிரசங்கிமார்களையும் ஊழியக்காரர்களையும் நீர் தாமே நல்ல முறையில் சுகத்தை கொடுத்து, நீதாமே விடுதலையை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து காக்க முடியாய் கெஞ்சிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த தேவன் தாமே இனிமேலும் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியர் கூட்ட ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படி கெஞ்சிறோம். முன்மாதிரியான ஜீவியம் செய்ய என்னென்ன குணாதிசயங்கள் நற்பண்புகள் தேவை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த பாவ உலகிலே பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செய்து சாட்சியின் ஜீவியம் உடையவர்களாய் காணப்பட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்திலே தேவனோடு கூட நித்திய மகிழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடியவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிறோம். பரமபிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் அதற்கேற்ற விதத்திலே ஆயத்தப்படுத்தும்படி கெஞ்சிறோம். இந்த நேரத்திலும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் செவிகளையும் நீர் திறக்கும்படியாய் கெஞ்சிறோம். அதிகமான உணர்வை கட்டளையிடும்படியாய் கெஞ்சிறோம். பேசி அறிவிக்கக்கூடியதான திருவார்த்தைகளை கவனமாய் கேட்கவும், அதன்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்பது பார்க்கவும், இல்லாவிட்டால் எவைகளெல்லாம் சீர்திருத்தம் அடைய வேண்டுமோ அவை எல்லாவற்றும் சீர்திருத்தம் அடைய தங்களை ஒப்பு கொடுக்கவும் அதற்கேற்ற உணர்வை கொடுக்க முடியாய் கெஞ்சிறோம். பரமபிதாவே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த விதமான தகுதியும் நிலையமற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தல் பரிசுத்த ஆவினாலே நிறைத்து தெய்வீக ஞானம் புத்தி அறிவை தந்து நீர் தாமே அடியான் தெளிவும் திட்டமாக உணர்கிற விதத்திலே பேசி அறிவிக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னித்தல் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும்
ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பவுல் அப்போஸ்தலர் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரனுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை இங்கு 6 காரியங்களை சுட்டி காட்டும். இவை எல்லாவற்றிலும் நீர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 6 காரியங்களை ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் போது அவர்களுக்கு இந்த குணங்கள் கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. ஊழியம் என்று சொல்லும் போது அது விளையாட்டான ஒரு காரியம் கிடையாது, அது தேவனுடைய காரியம். அவைகளை செய்வதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். தகுதியற்ற நம்மை அவர் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய சித்தம் செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அப்படி ஊழியத்திற்கு வந்ததான ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு தோணுபடி அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, அது தேவனுடையது. ஒருத்தரும் உங்களை பார்த்து அசட்டை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. காரணம் என்ன? அது உங்களை அசட்டை பண்ணும்போது உங்களை அழைத்த தேவனை அசட்டை பண்றதுக்கு சமமாக இருக்கிறது. உங்களை குற்றப்படுத்தும் போது காரணத்தோடு, காரணம் இல்லாமல் அது வேற விஷயம், ஒன்றும் செய்ய முடியாது. காரணத்தோடு உங்களை குற்றப்படுத்தும் போது தேவனை குற்றப்படுத்த சமமாக இருக்கிறது. தேவன் உங்களை தவறாய் அழைத்தாரோ என்றதான கேள்வி எழும்பும். தவறான மனுஷனை தெரிந்து கொண்டாரோ என்றதான கேள்விகள் எழும்பும். எந்த விதத்திலும் ஒரு ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலைமையிலே வாழ வேண்டும், எந்த விதத்திலும். அதான் ஊழியக்காரர்களுக்கு அழகு. ஏதேனும் ஒரு விதத்திலே நீங்கள் குற்றம் சாட்டப்படுவீர்களே ஆனால் மற்ற ஜனங்களால், ஏனென்றால் நீங்கள் அவர்களை காட்டிலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். விசுவாசிகளை காட்டிலும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை காட்டிலும் உயர்ந்த குணங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த குணங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேவனை காண்பிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தேவனை காண்பித்து விட்டு பிறகு பின்மாற்றம் அடைவீர்களே ஆனாலும் அந்த தேவனை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறீர்கள். தாவீது ராஜாவை குறித்து தேவன் சொல்லுவார், என்னுடைய நாமும் உன் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்வார். அந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மனுஷனை பார்த்து சந்தோஷப்பட்டார். நாட்கள் போனது, தன் கடமையை செய்யவில்லை, தூங்கிவிட்டார், பெரிய ஒரு பாவத்திற்குள்ளாகிவிட்டார். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தேவனை தூஷித்தார்கள். ஒரு மனுஷனை தள்ளி இனி ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாரே, அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று. அதே நிலைமை இங்கு வரக்கூடாது. இது தேவனுடைய சபை. எத்தனையோ ஜனங்கள் சபையை குறை சொல்லுவாங்க, ஊழியத்தை குறை சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும், மலவுல ஊழியத்தை போல வாழ முடியாது, மலவுல ஒழுங்கை போல வாழ முடியாது, ஆதி பெந்தெகோஸ்தே சத்திய சபையில் உள்ள ஒழுங்கை போல வாழ முடியாது. எத்தனையோ பேர் அவங்க வாய்விட்டே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும், அந்த ஊழியமும் இந்த ஊழியம் கம்பேர் பண்ணும்போது அது கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது என்று அவர்களுக்கே தெரியும். இது தேவனுடைய ஊழியம், பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியம், உன்னத ஊழியம், உயர்ந்த ஊழியம். இப்ப அந்த உன்னத ஊழியத்திலே ஒரு மனுஷி வருவார்களே, ஆனால் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே உன்னத குணங்கள், உயர்வான குணங்கள், தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் முன்மாதிரியான ஜீவியம் செய்துதான் ஆக வேண்டும். இல்லையேல் உங்களை அழைத்த தேவனுக்கும் உங்களுக்கு உணவு உடை எல்லாம் தந்து பராமரிக்கக்கூடிய சபைக்கும் நீங்கள் சாட்சியுடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, யாரும் உங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது. இவர்களும் ஒரு ஊழியக்காரர்களா, இவர்களும் தேவ ஊழியக்காரர்களா, இவர்களாம் அளவலை ஊழியக்காரர்கள் என்று உங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை சபைக்கு வரக்கூடாது, ஊழியத்துக்கு வரக்கூடாது. அதில் மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும். அவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பாத்திரமாக இருக்க முடியும். தேவன் பார்த்து சொல்வார், என் மகனே, என் மகளே என்று கடைசி நாட்களில் சொல்வார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரி என்று கடைசி நாட்களை கூப்பிட்டு அழைத்து உங்களை பெருமைப்படுத்தி அவர் தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் பாருங்கள். நான் பிறர் என்னை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறேனா என்று. ஒரு சிலருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, எப்பொழுதுமே அவர்களை குறித்து யாரேனும் ஒரு நபர் குறை சொல்லி கொண்டே இருக்கத்தக்கவரே உங்களுடைய ஜீவியங்கள் இருக்கு. காரணம் என்ன? நீங்க இன்னும் விடுவிக்கப்படலை. நல்ல மனசாட்சி இன்னும் உருவாகல, நற்கிரியைகள் உங்களை உருவாகல. துர்மனசாட்சியும் செத்த கிரியும் ஒட்டிக்கொண்டே இருக்கிறதுனாலேயே எல்லா இடத்திலும், எங்கு போனாலும், யாரிடத்துல இடைப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் செத்த கிரியைகளை வெளிப்படுகிறதுனாலேயே ஜனங்கள் இடறுகிறார்கள். ஜனங்கள் பார்த்து இவர்களா ஊழியக்காரன், வாயை திறந்தாலே அங்க ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு இடத்துக்கு போனாலே அங்க ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு காரியத்துல ஈடுபட்டாலே அங்க ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு காரியத்துல பொறுப்பை கொடுத்தாலே அங்க பிரச்சனை. அர்த்தம் என்ன?
அனுபவம் இல்லாத ஒரு நிலைமை. அப்ப அனுபவம் இல்லாத நீங்க என்ன சொல்லணும்? நான் ஊழியம் செய்ய தகுதி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். இங்கே 6 காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 6 காரியங்களை. வார்த்தையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நடக்கையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அன்பிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஆவியிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், கற்பிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் 2 கண்கள் இருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்ப்போம். ஆனால் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் எத்தனையோ 100 கண்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறது. அதை நம்ம எப்பவுமே உணரணும். என்னை சுற்றிலும் என்னுடைய கண்கள் நேராக தான் பார்க்குது. ஆனால் என்னை சுற்றிலும் பார்க்க நபர்கள் உண்டு, ஆட்கள் உண்டு. நான் அவர்கள் எல்லா இடத்திலும் நான் யாரை காண்பிக்க வேண்டும்? தேவனை காண்பிக்க வேண்டும். இங்கே விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுவார். காரணம் என்ன? ஒரு சபைக்கு நீங்க போகும்போது, ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது அதிகமாக விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனால் விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தாருக்கு, மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனை, கிறிஸ்துவை இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டுமே ஆனால் அவன் இந்த குறைந்தபட்சம், இவைகள் மாத்திரமல்ல இன்னும் நிறைய இருக்கிறது, குறைந்தபட்சம் இந்த 6 காரியங்களிலே அந்த மனுஷன் நற்ஜீவியம் உடைய மனுஷனாக இருக்க வேண்டும், முன்மாதிரியான ஜீவியம் உடைய மனுஷனாக இருக்க வேண்டும், சாட்சியின் ஜீவியம் உடைய மனுஷனாக இருக்க வேண்டும். வார்த்தையில, நடக்கையில, அன்புல, ஆவியில, விசுவாசத்துல, கற்புல. முதல்ல ஆவியில் நான் எடுக்கிறேன். ஏன் அதை எடுக்கிறேன்னா, பரிசுத்த ஆவி இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, தேவ ஆவியின் அபிஷேகம் பெறுற வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்திருந்துருங்கன்ட்டாங்க. அதனால அதை முதல்ல நான் எடுக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியுடைய நிறைவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதல் ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே, ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனா உங்களுடைய வழி நடத்துதலை பாருங்கள். நான் எதனால் தூண்டப்படுகிறேன், எதனால் ஏவப்படுகிறேன்? அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காரியம் செய்யும் போது ஏவுதல் இருக்கும், தூண்டுதல் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவை நீங்க பார்க்கும்போது அது பாவமாக இருக்கிறது, இச்சைக்குரியதாக இருக்கிறது, இடரல் கேட்டதாக இருக்கிறது. பிறர் நம்மளை பார்த்து இவர்களும் ஊழியக்காரர்களா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது. அப்படியானால் அந்த தூண்டக்கூடியவர், அந்த ஏவக்கூடியது, ஒரு காரியத்தை உங்களுக்குள் இருந்து செய்யக்கூடியதான அந்த நபர் தேவ ஆவியா அல்லது அது சாத்தானா என்று நீங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டும். அதன் கிரியைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஜெபஜீவியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியில் முன்மாதிரியாய் ஒரு மனுஷன் இருக்க வேண்டுமே ஆனால் அந்த மனுஷனுக்கு ஜெபஜீவியம் அவசியம். அதனால 1 மணிக்கூர் நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்குன்னா, ஊழியக்காரங்க ஊழியத்துல நிலைநிற்க வேண்டுமென ஜெபஜீவியம் அவசியம். ஒரு காரியத்தை சொல்றேன். பிரெஞ்சு நாட்டில் உள்ளதான ஒரு மனுஷன், அந்த மனுஷன் உலகெங்கும் சுற்றி தெரியக்கூடிய ஒரு மனுஷன், பெரிய பணக்காரர். ஐரோப்பியா கண்டம் ஃபுல்லா சுற்றி கறங்கினார். ஒரு கடையில ஒரு சின்ன கல்லை பார்த்தார். அந்த கல் அழகாக வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவருடைய கண்கள் பறித்தது, அதை வாங்க வேண்டும் என்று தோணியது. அந்த கடைக்காரன் சொன்னார், ஐயா, இந்த கல் இப்பொழுது இப்படி இருக்கிறது, இரவிலே நீங்க ஒரு லைட்டுமே போட வேண்டாம், இந்த கல்லை மாத்திரம் வைத்தாலே போதும், அந்த கல் அவ்வளவாய் வெளிச்சத்தை தரும் என்று சொன்னார். அந்த கடைக்காரர் சொன்ன விலைக்கு கொஞ்சமும் குறைக்காமல் அப்படியே பணத்தை கொடுத்து அதை வாங்கிவிட்டார். வீட்டிற்கு போனார், மனைவியிடம் சொன்னார், பார், நல்ல ஒரு கல்லை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இந்த கல்லை என்னதுங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. இந்த கல் இரவு நேரத்திலே நன்கு பிரகாசமா இருக்குமா, சின்ன கல்லு தான், ஆனா அதனுடைய வெளிச்சம் அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால லைட்டே தேவையில்லை என்று கடைக்காரன் சொன்னான். இரவு வரைக்கும் காத்து இருந்தாலும் எப்பொழுது இரவு வரும் சோதிச்சு பார்க்கலாம் என்று. இரவு வந்த பிறகு வீட்டிலே உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணார்கள். அந்த கல்லை நடுவிலே வைத்து உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள், வெளிச்சம் வருமா வராதா என்று. பார்த்தார்கள், வெளிச்சம் வரவே இல்லை. அங்க இங்க திருக்கி எடுத்து பார்த்தாங்க, வெளிச்சமே வரல. சோர்ந்து போனாங்க. ஐயோ, வீணா செலவு பண்ணி விட்டேனே என்று புருஷன் சொல்ல, உம்மையும் நம்பி இதுக்காக நான் காத்திருந்தேனேன்னு சொல்லி மனைவி சொல்ல, துக்கத்தோடு இரவு படுத்து விட்டார்கள். காலையிலே மனைவி எழும்பும் போது சின்ன எழுத்துக்களை பெரிதாக விரித்து காட்டக்கூடியதான அந்த கண்ணாடியை எடுத்து அந்த கல்லில் ஏதாவது இருக்குதா என்று ஒரு யோசனையோடு அந்த கல்லை எடுத்து அந்த மனைவியானால் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே சிறிய எழுத்திலே பொறிக்கப்பட்டிருந்தது. என்ன பொறிக்கப்பட்டிருந்தது என்றால், நான் இரவிலே பிரகாசமாய் ஒளி கொடுக்க வேண்டுமே ஆனால் பகல் முழுவதும் என்னை வெளிச்சத்திலே, வெளிச்சம் படுகிற விதத்திலே என்னை வைக்க வேண்டும் என்று. இதுதான் ரகசியம் என்று சொல்லி
காலையிலே நன்கு சூரிய ஒளி படுகிறதான இடத்திலே அந்த கல்லை வைத்தார்கள். இரவு நேரத்தில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணினார்கள், அதை வைத்தார்கள். அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த கல்லுக்கு ஒளிரும் தன்மை இருக்கிறது. ஆனால் ஒளிரும் தன்மைக்கு ஒரு காரியம் அவசியமா இருக்கிறது. அதான் முக்கியம். கல் ஒளிரும் தன்மை இருக்கிறது. அந்த ஒளிரும் தன்மைக்கு பகலிலே சூரிய ஒளியிலே வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முன்மாதிரியாக ஜீவியம் ஒரு மனுஷன் செய்ய வேண்டுமேயானால் அந்த மனுஷன் தேவ ஆவிய உடையவனாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் எப்பொழுதாவது ஒரு முறை அந்த மனுஷனுக்கு ஒரு தூதை கொடுத்து விட்டு மற்ற நேரங்களில் இல்லாதவராக இருக்குமே, அந்த மனுஷன் பின்மாறி போவான். அந்த ஒரு சாட்சியின் ஜீவியம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் நிறைவை சம்பூர்ணமாய் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அந்த மனுஷனுக்கு ஜெப ஆவி தேவை. கல் ஒளிர வேண்டுமேயானால் சூரிய ஒளி தேவை. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டுமேயானால், ஒரு மனுஷன் முன்மாதிரியான ஜீவம் செய்ய வேண்டுமேயானால் அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ண தெரிய வேண்டும். ஜெபத்திலே அந்த ஊழியக்காரருக்கு தடை இருக்கக்கூடாது. அந்த மனுஷனுக்குள்ள ஜெப ஆவி இருக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க தாகம் பெருக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் முன்மாதிரியான ஜீவியம் செய்ய முடியும். ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். தனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் அனல் மூட்டி இன்னும் அதிகமாய் பெருக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:31 வாசிங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பாருங்கள், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மகனே, மகளே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்று. தேவன் இல்லாமல் ஒரு மனுஷனாலும் கனி கொடுக்க முடியாது. திராட்சை செடியில கொடி இணைஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரோடு நீங்க பேச 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 பேச, அவரோடு உங்க காரியங்களை சொல்ல சொல்ல சொல்ல, உள்ளங்கைக்குள்ள வைத்து உங்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், உணர்த்துவார். உங்களுக்கு முன்னாடி கண்ணு இருந்தாலும் கூட மறைமுகமான ஒரு ஆபத்து, மறைமுகமான இடையில் கேட்டான ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி இருக்குமேனாலும் கூட அவர் உணர்த்தி தப்புவித்து பாதுகாப்பார். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். உங்களை குறித்து சொல்ல முடியுமா? இந்த ஊழியக்காரங்க, இந்த பிரசங்கியார் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். அவரை பார்க்கலாம், அவருக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னா ஜெப வீட்டில் பார்க்கலாம். அப்படி உங்களை குறித்து எத்தனை பேரை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? இந்த பிரசங்கியார், இந்த ஊழியக்காரங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, வேற வேலை இல்லை, அவங்கள எப்பவும் ஜெப வீட்டில் பார்க்கலாம். தேவ சமூகத்தில் வரணும், கண்களை மூடணும், அவரோட பேசணும். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய்ன்னு சொல்லப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஊழியக்காரங்களாக இருக்கும். ஜெபிக்கக்கூடிய பிரசங்கியாரில் இருந்து பாருங்க, அந்த ஆவியானுடைய பெருக்கம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 கடைசி பாகம் வாசிங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்க, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாமல் இருக்குமேயானால் அந்த மனுஷனாலே முன்மாதிரியா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு தேவையா இருக்குமே, ஆனால் அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், அப்போஸ்தலர்கள் நீங்கள் வாசிக்கும் போது 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, 12ஆம் மணி வேளையில உபவாசித்து ஜெபித்தார்கள் 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 என்று நிறைய வசனங்கள் உண்டு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்? அந்த ஜெபம் கடமைக்கான ஜெபம் இல்லை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் துதிக்கணும்னா, துதிக்கும் போதுதான் சாத்தானுடைய கோட்டையில் உடைய எரிகோ மதில். யோசபாத்தினுடைய நாட்கள்ல சுற்றிலும் முற்றுகைப்பட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் எதிரிகளை எப்படி ஜெயித்தாரு? துதிக்கிறதுக்குன்னு சொல்லி ஆட்களை முன்னாடி வச்சார். அவ்வளவுதான். இது 2 காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்க வந்து பாருங்க, அங்க ஒரு காரியம் இருக்கு. 10 பேரை குணமாக்குனார். ஒருத்த மட்டும் தான் திரும்ப வந்து நன்றி செலுத்தினான், துதிச்சான். அவனுக்கு குஷ்டரோகம் மட்டும் மாறல, ரட்சிப்பும் கிடைச்சு. அவன் வேற ஒண்ணுமே பண்ணல, நன்றி சொன்னான். அதனாலதான் எனக்கு எப்பவுமே துதிக்கணும், துதிக்க 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 சாத்தாண்டு இதெல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்படி? எப்பவும் நீங்க ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்கும். ஏன் எப்பவும் ஜெபம் பண்ணணும்? ஏன் இந்த ஜெபத்துல விழித்து இருக்கு? உங்க நிலைமைகள் உங்களுக்கு தெரியணும். எனக்கு அனுபவம் இல்லை, இதுல எல்லாம் விழுந்துட்டே இருக்கேன், இதனாலதான் எப்பவுமே என் ஜீவிதத்துல குற்றம் வருது. அந்த விழிப்பு இருக்கணும். விழிப்பு இருந்தா மட்டும்தான் அந்த ஜெபத்துல உணர்வோடு ஜெபம் பண்ண முடியும். ஏன் எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? நமக்கு எதிரி ஒருத்தன் எப்பவுமே இருக்கு. 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவங்க. உங்களுக்கு என்ன புத்தி இருக்குன்னா, நான் ஜெபம் பண்றேங்கிறதான ஒரு புத்தி தான் இருக்கு, ஒரு திருப்தி. அப்படி திருப்தி அடையாதுங்க. ஏன்னா அந்த ஜெபம் கேட்கப்பட்டுதாங்கிற ஒரு கேள்விதான் உங்களுக்கு முக்கியம். தெளிந்த புத்தி வேணும். நான் விழிப்போடு ஜெபிக்கிறேனா, என் நிலைமையை உணர்ந்து ஜெபிக்கிறேனா, விடுதலைக்காக ஜெபிக்கிறேனா, நான் பண்ணுற ஜெபம் எனக்கு பலனை தருமா என்றுதான தெளிந்த புத்தி உங்களுக்கு வேணும். ஏன்னா ஒருத்தன் இருக்கிறான், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்படிடா ஒரு ஊழியக்காரங்களை வீழ்த்துறது, எப்படிடா ஒரு பிரசங்கார வீழ்த்துறது. நீங்க எல்லாருமே நல்லவங்க தான். நீங்க ஆரம்பத்துல ஓடும் போது உங்க ஓட்டம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க, அப்ப ஜெபம் பண்ணணும்,
விழிப்போட ஜெபம் பண்ணணும். காரணம், ஒருத்தங்க எப்பவுமே இருக்கான். அப்போ அந்த ஆவியினுடைய தன்மையை நீங்க பார்க்கணும். நான் சிங்கத்தால விழுங்கப்பட்டுட்டேன், சாத்தானால விழுங்கப்பட்டுட்டேன், அந்த உணர்வு உங்களுக்கு தேவை. அப்போ உங்களுடைய ஜெபத்தை நீங்க மாத்தணும். எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்? 25வது சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அனுபவம் இருக்குது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க விழுந்துட்டீங்க. அதனால பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்வாரு? நான் பின்னானதை எல்லாம் மறந்துட்டேன், முன்னானதை நோக்கி ஓடுறேன். நான் இதுவரைக்கும் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அதெல்லாம் நான் பெருசாவே என்றது இல்லையா. இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நான் விழுந்துடக்கூடாது. நான் முன்னாடி ஆண்டவரேன்னு சொல்லி சிலுவை நோக்கி ஓடுறேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஜெபத்துல வரும்போது உங்களுடைய நிலைமைகளை நினைச்சு இன்னென்ன விடுதலை எனக்கு தேவைன்னு சொல்லி அவைகளை குறித்து தான் ஒரு தாகத்தோடு நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 123 சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. பாருங்க, வேலை செய்துட்டேன் ஆனா சம்பளம் கிடைக்கல. அப்ப எப்பண்டா அவர் கையில காசோட வருவாரு அந்த ஒரு எண்ணத்துல வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும். ஆனா உங்கள்ட்ட எது ஒட்டி இருக்கு? செத்த கிரியைகள் ஒட்டி இருக்கு. உங்களை ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியதான தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கிரியைகளை இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுவதற்காக அந்த பாத்திரமானது பூரணமாய் தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக. சில பாத்திரங்களை நீங்க பார்த்தா தெரியும், உள்புறம் நல்லா சுத்தமா இருக்கும், ஆனா அதனுடைய அடிப்பகத்தை எப்படி கமத்தி பாருங்க, கரிகரியா இருக்கும். அநேக நிலைமை அப்படியும் இருக்கும். நீங்க நினைக்கலாம், கிண்டுறதுக்கு பறக்கிறதுக்கு மேல மட்டும் தானே தேவைன்னு. சரிதாயா, அந்த பாத்திரத்தை நான் கையில பிடிக்கும் போது என் கையில கறி பிடிக்குமே, அதை கொஞ்சம் யோசிங்க. எனக்கு கிருபைகளும் போதும் வரங்களும் போதும் உள்ளாந்த கொஞ்சம் போல சுத்திகரிப்பு போதும் சொன்னா கூட உங்களோட யாராவது இடப்படும் போது கறி ஒட்டுமே. கொஞ்சம் சுத்திகரிப்பு உள்ள இருக்கு, ஆனா வெளிப்புறம் பாத்திரம் கரிகரியா இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட யாருமே இடப்பட முடியல. அப்ப எது முக்கியமான காரியம்? நோக்கி பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், எப்பவும் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல இருக்கணும். என் எலும்புகள் உலர்ந்து போயினேன் இருக்கு, என் கண்ணீர்னால் படுக்கை நனைத்தேன் இருக்கு, என் பெருமூச்சு. யார் பெருமூச்சு விடுறா ஜெபத்துல? என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன். முழங்கால் நின்று இடுப்பு நொறுங்குனதுன்னு வேதம் சொல்லுது. இடுப்பு நொறுங்கு பெருமூச்சு விடு. எத்தனை பேர் நிக்கிறோம்? இது எல்லாம் தான் வேதத்தின்படியான வழி. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்று முன்மாதிரியா ஜீவிப்பதற்கு. அப்ப உங்க ஜெபங்களை மாற்றுங்க. நீங்க தேவ ஆவினால் நிரப்பப்பட வேண்டுமே. ஏன்னா விளக்கை கொளுத்தி எங்க வைப்பாங்களாம்? விளக்கு தண்டின் மேல வைப்பாங்களாம். வைக்கும் போது அதுல எண்ணெய் இல்லாம இருந்தா அது பிரகாசமான வெளிச்சம் தருமா? தராது. லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஒருவரும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். பாருங்க, விளக்குன்னு சொன்னாலே அது வெளிச்சம் தரணும். திரும்பவும் சொல்றேன், விளக்குன்னு சொன்னாலே அது வெளிச்சம் தரணும். வெளிச்சம் தர்ற இடத்துல தான் அதை வச்சிருவாங்க. இப்ப அந்த விளக்குல எல்லாமே இருக்கு, எண்ணெய் மட்டும் இல்லை. தூக்கினா பிறகு வெளிச்சம் நல்லா கிடைக்கணும்னு சொல்லி விளக்கு தண்டின் மேல உயரமா வச்சுட்டேன். எண்ணெய் இல்லாதனால விளக்கு வெளிச்சம் தருமா? தராது. தேவன் உங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார், பிரித்தெடுத்தார், கிருபைகளை தந்தார், வசனங்களை தந்தார், எல்லாம் தந்து விட்டார். இப்பொழுது ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பிக்கக்கூடியதான ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஊழியத்துக்கு வந்துட்டோம், கொஞ்ச நாள் இருந்து ஜெபம் பண்றோம், கிருபைகளுக்காண்டி வரங்களுக்காண்டி. அதுக்கு பிறகு அவர் எதை விரும்புகிறார்? உங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க, பீடத்திலே நிறுத்தி அழகு பார்க்க, ஆட்களுக்கு தலையிலே கை வைத்து ஜெபித்து அழகு பார்க்க, உங்களை தேடி வரக்கூடியதான ஜனங்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி அழகு பார்க்க. ஆனா இவை எல்லாவற்றிற்கும் எது தேவையா இருக்கு? எண்ணெய் தேவையா இருக்கு, அபிஷேகம் தேவையா இருக்கு. இப்ப எண்ணெய் இல்ல, அந்த அபிஷேகம் இல்ல, தேவாவின் நிறைவு இல்லை. உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்க நிலைமை எப்படி இருக்கு நீங்களே சோதிச்சு பாருங்க. ஆவியானவர் ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், அவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். பாருங்க, இங்க தேவ ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதான ஒரு பாக்கியம் இருக்கு. ஆவியானவர் தேவை. என்னால பரிசுத்தமாக வாழ முடியல, அர்த்தம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம்.
என்னால பரிசுத்தமாய் வாழ முடியல என்று ஒரு ஊழியக்காரங்க ஒரு பிரசங்கியார் சொல்வார்களே ஆனால், சொல்லாமல் இருந்து தன்னுடைய கிரியையிலே காண்பிப்பார்களே ஆனால், அர்த்தம் என்ன? தேவ ஆவியானவர் சவுலை விட்டு எடுபட்டு போனது போன்று, சிம்சனை விட்டு சிம்சனை அறியாமல் எடுபட்டு போனது போல உங்களை விட்டு அவர் எப்பொழுதோ போய்விட்டார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், அப்ப ஏன் என்னை எப்பொழுதுமே செத்த ஆவி, செத்த கிரியைகள், மனசாட்சி இவைகளெல்லாம் நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கு? பரிசுத்தமாகிற நான் விரும்பி எனக்குள்ள இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்ப நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்குறது போல தாழ்மையான அனுபவத்தோட நீங்க கெஞ்சி கொண்டே இருக்கணும். தாவீது ராஜாட்ட ஒரு ஜெப குறிப்பு இருந்துச்சு. 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமான தேசிய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, அநேகருக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஆனா தாவீது ராஜாட்ட ஒரு ஜெப குறிப்பு இருந்துச்சு. டெய்லி எதுக்காக ஜெபம் பண்ணணும்? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரும். அப்படின்னா எனக்குள்ள நீர் ஆவியானவரை வைத்து உமக்கு சித்தமானதை மாத்திரம் எனக்குள்ள இருந்து உணர்த்தி அதை மாத்திரம் என்னை செய்ய வைத்தருளும். காரணம் என்ன? அந்த தேவ ஆவியானவர் இருக்கும்போது அவர் தேவ சித்தமான காரியத்தை எனக்கு விருப்பமாக மாற்றி அமைப்பார். அது எனக்கு விருப்பமாக அமையும் போது தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எனக்குள்ளே உதிக்காது. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எதுவுமே நான் செய்ய முடியாது. தேவ சித்தமான காரியம் மாத்திரமே எனக்குள்ளிருந்து வெளிப்படும். அப்போ பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டுமே, ஆனால் அதற்கு ஜெபம் தேவையா இருக்கு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். போதிக்கிற தேவ ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் போதிக்கிறவர். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி, பாருங்க அந்த வார்த்தை, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அந்த காலத்திலேயே மனுஷன் ஜெபம் பண்றார். அந்த காலத்திலேயே மனுஷன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. டெய்லி நம்ம இப்படி ஆண்டவர் நோக்கி அழுது பாருங்க, ஜெபித்து பாருங்க, உங்க கால்கள் இடறி போகாது. பாருங்க, உங்களுடைய ஜீவியம் கெட்டு போகாது. நீங்க எவ்விதத்திலும் வழி விலகி போக மாட்டீங்க. ஆவியில முன்மாதிரியான ஜீவியம் செய்வீங்க. அதுக்குதான் ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம். அடுத்த காரியம், வார்த்தையில முன்மாதிரியான ஜீவியம் தேவை. முதல் காரியம் ஆவியில முன்மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். இரண்டாவது காரியம் வார்த்தையில முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பாருங்க, வார்த்தை என்று சொல்லிவிட்டு சிந்தையை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாவில் இருந்து சொல் பிறக்கிறதுக்கு முன்பாக சிந்தை செயல்படுகிறது. அந்த சிந்தையின் விதத்திற்கு தக்கவாறே நாவின் வார்த்தைகள் வெளிவருது. அதனால தெரிஞ்சு பேசின பிறகு 2 வார்த்தை இப்படி வந்துட்டேன், ஐயோ வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன் அப்படி சொல்ல காரணம் என்ன? சிந்தைகள், நினைவுகள். ஒரு மனுஷனுடைய நினைவுகள், ஒரு மனுஷனுடைய யோசனைகள் நல்லவைகளா இருக்குமே ஆனால், பரிசுத்தமா இருக்குமே ஆனால், தூய்மையாக சுத்தமா இருக்குமே ஆனால், அந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கும் என்றால், அவைகள் சுத்தமாயிருக்கும், தூய்மையாயிருக்கும், பிறரை தேற்றக்கூடியதாயிருக்கும், தேவனுக்கு பிரியமாயிருக்கும். இருதயத்தின் நிறைவினாலே அந்த வாய் பேசும் என்று வேதம் சொல்லுது. இருதயத்தின் நிறைவு. அப்ப இருதயத்தில் உள்ளதான யோசனைகள் பரிசுத்தமாக சிலுவையை குறித்ததாக தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்குமே ஆனால், நீங்க யாரிடத்துல இடப்பட்டாலும் உங்களை அறியாம வரைக்கும் ஒரு வார்த்தை வராது. நீங்க வார்த்தையில எப்பொழுதுமே முன்மாதிரியாக தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள மன்னிக்கும் சிந்தை இருக்குமே ஆனால், பொறுமை நிறைந்த குணம் இருக்குமே ஆனால், அன்பு நிறைந்த சிந்தை இருக்குமே ஆனால், பிறரை சில காரியங்கள்ல அவங்களோட தப்புகளை அறிந்தும் அதை மன்னிக்கிறதான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்க பேசும்போது எப்படி இருக்கும்னா சாந்தமா பேசுவீங்க. ஏன் கோவப்படுறோம்? ஏன் கசப்பு நிறைந்த வார்த்தைகள் வருது? காரணம் ஏன் சாபம் நிறைந்த வார்த்தைகள் வருது? ஏன் காரணம் என்ன? அந்த இருதயம், அந்த யோசனைகள், அந்த நினைவுகள், அந்த மூளையினுடைய செயல்திறன், இவைகள் எல்லாமே கெட்டவைகளாக இருக்கிறதுனால. அப்போ ஒரு மனுஷன் வார்த்தையிலே முன்மாதிரியா இருக்க வேண்டுமே ஆனால், உங்களுடைய இருதய சுத்திகரிப்பிற்காக நீங்க ஆள வேண்டும். என் நாக்க சுத்திகரி, நாக்க சுத்திகரின்னு சொல்லாதுங்க. நாக்கு வெறும் சாதாரண ஒரு உறுப்பு தான். நான் பேச தீர்மானிக்கக்கூடிய காரியங்கள் அதன் பிறகு நாவு என்ன செய்யறது? பேசக்கூடியதா இருக்கு. அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்திற்கு வந்ததாக யாரானாலும் சரி, அவர்கள் உயிரே போனாலும் சரி, உண்மைதான் பேசணும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். பாருங்க, நீங்க உண்மைதான் பேசணும்.
நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோட உண்மை பேசுங்க. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க. நீங்க ஊழியக்காரங்கய்யா. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இவன் யதார்த்தவான், இவன் சத்தியவான், இவன் உண்மை உள்ளவன். உண்மையை பேசக்கூடியதான ஒரு மனநிலைக்கு நீங்க மாறுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 24:8 வாசிங்க. அங்க பொய் பேசுறீங்கல்ல, அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுது? நரகம். பொய்யர் அனைவருக்கும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகமாகி எரிகடலிலே இருக்கு. பாருங்க, நம்ம எதுக்கு வந்தோம்? அழைக்கப்பட்டனா ஊழியம் செய்யாம இருந்தா நரகம். அப்போ அழைக்கப்பட்டனா ஊழியம் செய்ய வந்தும் பொய் பேசினாலும் எதுதான் தண்டனை? நரகம் தான். 1 கொரிந்தியர் 10:10 வாசிங்க. அப்ப முதல்ல பொய் பேசக்கூடிய நாவு இருக்கு. அந்த நாவு இருந்த முன்மாதிரியா இருக்க முடியாது. அந்த விடுதலை பெறணும். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். சும்மா எதுக்கெடுத்தாலும் யாரையாவது ஒரு காரியத்தை ஏதேனும் ஒரு காரியத்துல முறுமுறுக்கிறது அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம். அந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க சாட்சியா ஜீவிக்க முடியாது, நீங்க முன்மாதிரியா இருக்க முடியாது. ரோமர்கள் நிருபம் 2:1-2 வாசிங்க. அங்க குற்றம் சுமத்தக்கூடியதான ஆவி உடையதான ஒரு காரியத்தை குறிச்சு, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. சிலருக்கு நாவு ஃபுல்லா அடுத்தவங்களை குற்றம் சுமத்தக்கூடியதாவே இருக்கு. நீங்க நினைப்பீங்க அது ஒரு வரம்னு. இல்ல, அது சாபம். நீங்க நினைப்பீங்க அது ஆசீர்வாதமானது. இல்ல, அது ஆசீர்வாத கேடானது. நீங்க முன்மாதிரி இருக்க முடியாது. அப்ப எந்த நாவு எனக்குள்ள இருக்குன்னு பாருங்க. பொய் நாவு இருக்கு, முறுமுறுக்கக்கூடிய நாவு இருக்கு, குறை சொல்லக்கூடிய நாவு இருக்கு, அடுத்த ஒரு நாவு இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, வீணான வார்த்தை. சில ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இருக்காது. வீணான வார்த்தை நீங்க பேசும்போது நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். உங்களே யோசிங்க. யாக்கோபு நிருபம் 3:5-6 வாசிங்க. அதாவது இந்த நாவு உங்களுடைய ஆயுசையே குறைச்சிடும், உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திடும், உங்களுடைய இருக்கக்கூடியதான கனமான ஊழியத்தையே கனவீனப்படுத்திடும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, நரகத்துல கொண்டு விடும். சிலர் எல்லாம் பெருமையா தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தங்களுக்கு ஒரு தாழ்மையா பேசுறதுலாம் ஒரு சிலர் கிடையாது. அதுவும் உங்களுக்கு கேடுதான். பெருமை உலக தேவன் ஏற்று நிற்கிறார் இருக்க. பொய் சொன்னேன், முறுமுறுப்பை குறித்து சொன்னேன், குறை சொல்றதை குறித்து சொன்னேன், வீணான வார்த்தைகளை குறித்து சொன்னேன். அடுத்து என்ன? பெருமையான காரியங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:5 வாசிங்க. முதல்ல பேசாம இருக்கிறதுக்கு பழகுங்க. வாசிங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்கிறவர்களுக்கு முன்பு உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. பாருங்க, உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு நோட் போட்டு பாருங்க, இல்ல நீங்க உங்களுக்குள்ளே சிந்திச்சு பாருங்க. நான் தேவையில்லாம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காரியம் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிட இடத்துலயும் சரிதான், நடந்து போற இடத்துலயும் சரிதான், இடைப்பட்ட எல்லா இடத்துலயும் நான் எவ்வளவு காரியங்களை வீணா பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த எனர்ஜி வீணாகுது. அந்த நேரம் தேவனை சிந்திக்கல, இடைவிடாமல் ஜெபிக்க முடியல, பாவத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை. வாயை திறங்க. எதுக்கு திறக்கணும் தெரியுமா? ஜெபத்துல திறங்க. உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை. எதுக்கெல்லாம் திறக்க கூடாது? பொய் பேச திறக்காத, பயப்படுங்க. முறுமுறுக்க திறக்காதுங்க, வீண் வார்த்தை சொல்ல திறக்காதுங்க, குற்றப்படுத்த திறக்காதுங்க, பெருமையான வார்த்தைகள் சொல்ல திறக்காதுங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் உண்டு அவைகளுக்கு உங்கள் வாய் என்ன செய்யாதுங்க? திறக்காதுங்க. திறக்காம இருந்து பாருங்க, நீங்க முன்மாதிரியா இருக்கலாம். உங்களை நிந்திப்பாங்க, இல்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அப்பமும் திறக்காம இருந்து பாருங்க, ஆசீர்வாதம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, உங்களை வெட்கப்படுத்துறாங்களா? அந்த இடத்துல அவங்கள குற்றப்படுத்தாதுங்க, அவங்கள முறுமுறுக்காதுங்க, அமைதியா இருக்கு. உங்களை நிஸ்சாரமா பேசுறாங்க, அமைதியா இருங்க. தேவன் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் வேத வசனத்துக்கு பயந்து வாயை அடக்கி வச்சிருக்கிறானே, வாயை திறக்காமல் அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறானே, என் வேதத்துக்கு நடுங்கிறதுனால நான் உனக்கு என்ன பலன் திரும்ப தருவேன்? ரெண்டத்தனையாய் பலன் தருவேன், சந்தோஷத்தை தருவேன், உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க வாக்கு பண்ணிருக்கார். விசுவாசிங்க. அப்ப இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வாயில முன்மாதிரியா இருக்க முடியும். அடுத்தது எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இந்த நாவு காண்டி
எதுக்காக ஜெபிக்கணும்? என் வாய்க்கு காவல் வையாண்டு. ஏன்னா உங்களை அறியாமலே 2 வார்த்தை தேவையில்லாம பேசுறீங்க. 141வது சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பாருங்க, நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வாயை திறந்தாலும் எதனமோ பேசிட்டு இருக்கேன், அர்த்தமும் இல்லை, உப்பும் இல்லை, சப்பும் இல்லை. ஊழியக்காரங்கிற பேரு தான், ஆனா நாவடக்கமே எனக்குள்ள இல்லை. நீர் என்ன பண்ணும்? என் நாவுக்கு காவல் வைய ஆண்டவரே. அந்த உதடுகளின் வாசல்கள் திறந்திருக்காதவனும் அதுல ஞானமா நான் பேசணும். எதுக்கு கேளுங்க? கல்விமானின் நாவு தார ஆண்டவரேன்னு கேளுங்க. கல்விமானின் நாவு வேதத்துல இருக்கு. கல்விமானின் நாவு தார, ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, புத்தியின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஞானமா பேச எனக்கு கிருபைத்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? நீங்க பேசும்போது அங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். அப்ப எனக்கு அந்த கிருபை தார். நீங்க இந்த காரியங்களுக்காக ஜெபித்து பாருங்க. உங்க நாவுல வார்த்தைகள் வெளிவரதுக்கு முன்னாடி தேவன் உணர்த்துவார். எந்த வார்த்தை வரணுமோ அது மாத்திரம் வரும். உங்களை பார்த்து இந்த அக்காளா நாவுல தப்பு பண்ண மாட்டாங்க, சுருக்கமா பேசுவாங்க. யோபு குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் நிதானமாய் பேசினான் என்று. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. நாவுல ஒரு அடக்கம் இருக்குதா? யோசித்து பேசுறீங்களா? பேசின பிறகு யோசிக்கிறீங்களான்னு பாருங்க. அநேகர் பேசின பிறகு ஐயோன்னு சொல்றீங்க. 2 காரியம் சொன்னேன். ஆவியில முன்மாதிரி, வார்த்தையில முன்மாதிரி. அடுத்த காரியம், நடக்கையில முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷன் நடக்கையில, உங்க நடக்க சரியா இருக்கணும். ஒரு மனுஷனை நடக்க சரியா இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். நீங்க வேத தினமும் படிக்கணும், தியானிக்கணும். அது என்ன சொல்லுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு எதை விடணுமோ அதை விடணும், எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நடக்க சரியா இருக்கும். ஏன்னா வேத வசனத்தின்படி இருக்கும்போது பாவம் அற்று போயிடும். 19வது சங்கீதம் 11வது வசனம் வாசி. அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று. அந்த வேத வசனம் உங்களை எச்சரிக்கும். நன்றி, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பாருங்க, வேதத்தை எத்தனை பேர் டெய்லி வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி உணர்ந்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. படிக்கலாம், அதை நான் சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை, இதை நான் பிரசங்கிக்கிறேன், இதன்படி நான் இருக்கிறேனா என்று நான் என்ன பார்க்கிறேன். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது அது உங்களுக்கு எச்சரிக்கும். இந்த அனுபவம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி அது உங்களுக்கு எச்சரிக்கும். அப்படியானா நீங்க அழுவீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் இல்லை, எனக்கு அனுபவத்தை தாரும் என்று. அப்ப என்ன செய்வீங்க? அதை கை கொள்ளுவீங்க. கை கொள்ளும் போது என்ன கிடைக்குது? மிகுந்த பலன் உண்டு. என்ன மிகுந்த பலன்? உங்க நடக்கையை பார்த்து ஒரு மனுஷனை இடற மாட்டோம். எல்லாரும் உங்களை குறித்து அந்த அக்காளா நல்ல அக்கா, அந்த அக்காளா ஒரு ஆவிக்குரிய அக்கா, அந்த பிரசங்கியார ஒரு ஆவிக்குரிய பிரசங்கியார், அந்த பிரசங்கியார உண்மையிலேயே ஒரு தேவ மனுஷன், அந்த ஊழியக்காரங்களா உண்மையிலேயே அவர் தேவ மனுஷன். யாரை குறித்து சொல்லுவாங்க? உங்களுடைய நடக்கை வேத வசனத்தின்படி இருந்து பாவத்துக்கு விலகி நீங்கள் ஜீவித்தா மட்டும்தான். 1வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அந்த வேதத்துல நீங்க பிரியமா இருக்கணும். யாரெல்லாம் அந்த வேதத்துக்கு மேல வேண்டாம் விருப்ப படிக்கிறீங்களோ உங்க நடக்க நல்லா இருக்காது. அந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. அதை படிக்க படிக்க எச்சரிக்கப்படணும், விட வேண்டியதை விடணும், யதார்த்தமாய் தியானித்து என் வாழ்க்கை அப்படி அமையணும்னு சொல்லி கதறி பாருங்க. நீங்க பாக்கியவானா இருப்பீங்க, பாக்கியவதிகள். உங்களை சாத்தம் மேற்கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கை நடக்க அப்படி நல்லா இருக்கும். அப்ப நடக்க நல்லா இருக்க வேண்டுமே முதல் காரியம் வேதத்தின்படி இருக்கணும். 2வது காரியம் நீங்க சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 10வது வசனம். முதல் காரியம் நீங்க என்ன செய்யணும்? வேதத்தை படிக்க, அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். 2வது காரியம், அதான் பொதுக்கூட்டத்துக்கு வாருங்க. 2வது ஒவ்வொரு சின்ன ஆராதனைக்கும் வாருங்க. அதுல ஏதேனும் ஒரு வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பனும், அதே போல பிறருடைய பிரசங்கங்களை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பிறருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் கண்ணும் கருத்துமா கேட்டான் அந்த மனுஷன் நடக்க நல்லா இருக்கும். வேதமே சொல்லுது, வாசிங்க. வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். போதும். தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் பேசுகிறத ஜனங்கள் கேட்கணுங்கிறத விரும்புறார். ஆனா ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை, கலகம் பண்றாங்க. 10வது வசனம் வாசிங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, நீ அதிபதியா இருந்துட்டு போ, நீ ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, நீங்க அனுபவம் உள்ளவங்கன்னு சொல்லி நீங்க உங்களை நினைச்சுக்கிடுங்க. ஆனா நீங்க என்ன திரும்ப செய்யணும்? தாழ்மை சிந்த வேணும். அந்த தாழ்மை சிந்த உள்ள மனுஷன் சுவிசேஷம் கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஏதேன்னு எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த நாளுக்குரியதான காரியத்துக்கு வரைக்கும் பிரயோஜனமா இருக்கும்.
சோதோமின் அதிபதிகளை, நீ அதிபதியோ ராஜாவோ யாரோ வந்துட்டு போ, ஆனா நீங்க உங்களை தாழ்த்தணும், தேவ சமூகத்துக்கு வரணும், சுவிசேஷம் கேட்கணும். வாசிங்க மறுபடியும். சோதோமின் அதிபதிகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கோமராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். பாருங்க, வேதத்திற்கு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கணும். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22வது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. அங்க செவி கொடுக்கிறது, நீங்க பலி செலுத்துறது வேற காரியங்களை காட்டிலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, செவி கொடுத்து பாருங்க. இங்க கண்கள் திறந்து என்னை பார்க்கிறவனமா இருந்தாலும் கூட தங்களுடைய செவியை அடைத்தவர் எத்தனையோ பேர் இருப்பீங்க. செவி கொடுத்தல் உத்தமம் என்று இருக்கு. செவி கொடுத்தல் உத்தமம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அதை கவனமா கேட்கணும். அப்ப உங்க நடக்க சரியா இருக்க வேண்டுமே ஆனால் வேதத்தின்படி இருக்கணும். 2வது உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும். 3வது காரணம், நீங்க சுய கட்டுப்பாடு உடைய, உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடு வச்சிருக்கணும். நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷி, நான் ஒரு தேவ ஊழியக்காரர், நான் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு 3வதாக சுய கட்டுப்பாடு தேவை. உங்க நடக்க நல்லா இருக்க வேண்டுமே. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். பாருங்க, உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். நான் ஒரு தேவ மனுஷன், நான் தேவ சமூகத்தில் நின்று பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன், நான் மற்ற ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற மனுஷன், நான் மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நான் இப்படிதான் இருக்கணும், மற்றவங்களை போல இருக்க கூடாது. அப்ப என் பேச்சு இப்படிதான் இருக்கணும், என் பார்வை இப்படிதான் இருக்கணும், என்னுடைய செயல் இப்படிதான் இருக்கணும், நான் இடைப்படக்கூடியதான ஜனங்களும் இப்படிதான் இருக்கணும். நான் துன்மார்க்கம் துஷ்டம் கூட எல்லாம் நெருக்கமா ஐக்கியமா வச்சுட்டு நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் காண்பிக்கவே முடியாது. உங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் நடக்கைகள் சரியா இருக்கும். அடுத்த காரியம், ரோமர்கள் நிருபம் 13 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. துரைச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கட்டுப்பாடு வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க தெரியுமா? சரீரத்தை குறித்து ரொம்ப கவனமா இருங்கயா. அநேகரை பாத்தீங்கன்னா இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அது ஏதேனும் ஒரு காரியத்துல வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க சரீரத்தை குறித்து கவனமா இருங்க. ஏன்? இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். அப்போ எந்த ஒரு இச்சைக்குரிய காரியமானது, அது பொருளாசையாக இச்சையானாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையாக இச்சையானாலும் சரி, எதுவானாலும் சரி, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எது செய்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், சுய பெருமைக்கு இல்லை. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் தன்னுடைய நாம மகிமைக்கு. அது பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு ஆட்களுக்கு ஜோம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு காரியம் செய்ய கூட நான் செய்தேன் இல்ல. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அந்த சுயம் என்கிறதான பெருமைக்குரியதான அந்த இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உங்களோட அழிக்கப்பட்டு போடும். அப்படி எது எடுத்தாலும் தேவனுடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எது எடுத்தாலும் தேவனால செய்தேன், அவருடைய கிருபை கொண்டு செய்தேன், அவரால் செய்தேன் என்று சொல்வீர்களே ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். அதான் முக்கியம். கேட்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கும் போது உங்களுடைய நடக்கைகள் எல்லாமே விசேஷமா இருக்கும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவர் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். பாருங்க, நிறைய காரியங்களுக்கு சொன்னேன், எதெல்லாம் விடணும், எப்படிலாம் இருக்கணும். இவைகளை விட்டு நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டா மட்டும்தான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் நீங்க பரிசுத்தமா இருக்க முடியும். எஜமானுக்கு உபயோகமானதும் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். எந்த நற்கிரியைக்கும் ஆயுதமாக்கப்பட்டதுமான எந்த விதத்திலையும் துர்க்கிரியைகளோ செத்த கிரியைகளோ உங்களை அணுகாது. கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். உங்களை பார்த்து மற்றவங்க சாட்சி கொடுப்பாங்க, தேவனும் சாட்சி கொடுப்பார். உங்க நடக்கைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியங்களுக்கு ஒத்ததான விதத்தில் உங்கள் நடக்கை இல்லாமல் இருக்குமே ஆனால் தேவன் எடுத்து உபயோகப்படுத்த மாட்டார். நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், அவர் உங்களை பார்த்து நீ என்ன ஊழியம் செய்தாய், எனக்காக என்ன பண்ணுனா, எனக்காக என்ன தியாகம் பண்ணுனா, எனக்காக சிலுவையை சுமந்தாயா, எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினா என்றெல்லாம் கேட்கும்போது ஒரு தாளந்து உள்ளவனை போல தலையை தொங்க போட்டு இருப்பீங்க. சரி, தலையை தொங்க போட்டிருக்கிறதுனால எனக்கு விடுதலை கிடைக்குமான? கிடையாது. அழுகையும் பற்கடிப்பும். வேலை செய்யறாங்க, வேலை அதுக்கு ஏற்றபடி செய்யலை அப்படின்னா என்ன செய்வோம்? சண்டை போட மாட்டோம். அடுத்த நாள் நீ வராதையான்றோம், அவ்வளவுதான். அடுத்த நாள் நீ வராதையா, அவ்வளவுதான் சொல்றோம். அதே போல ஊழியத்துக்கு இவ்வளவு நாளும் இருந்துட்டோம், என்ன பண்றாங்க? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இருக்கு. 25-30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இவனை புறம்பான இருளில தள்ளுங்க. அதாவது யாருக்கும் கேடு பண்ணாட்டாலும் கூட நீங்க யாருக்கும் பிரயோஜனமா இல்லை. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. சிலர்லாம் எப்படி நினைச்சிட்டாங்கன்னா,
நான் சுத்தமா இருந்தா போதும், யாருக்கும் எந்த பிரயோஜனமே இருக்காது. மேல பேர்லாம் நினைப்பீங்க, முடியாது. பாருங்க, பிரயோஜனம் மற்ற ஊழியக்காரன் என்று சொன்னாலே அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவன் மற்றவர்களுக்காகவே தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டதான ஒரு மனுஷன். அப்படிப்பட்டவன் நான் அடுத்தவருக்கு பிரயோஜனமே இல்லை, ஆனா நான் எனக்கு பிரயோஜனமா பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆனாலும் கூட அது பரிசுத்தமா இருக்க போறதும் கிடையாது, நீங்க பரலோகத்துல பிரவேசிக்க போறதும் கிடையாது. 2 பேருடைய சாட்சியான நடக்கை குறித்து வேதாகமத்தில் சொல்லி இருக்கு. ஒன்று மோசேயினுடைய நடக்கை. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 to 26 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பாருங்க, இப்ப எல்லாருமே எதை நோக்கி ஓடுறாங்க? பெயர், புகழ், பதவி, இதை நோக்கி ஓடுறாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷனை பாருங்க, இவைகள் எல்லாம் அவனை தேடி வருது, அவன் அதை வெறுக்கிறான். அந்த மனுஷன் பார்வோனாக மாறி பிரமிடுக்குள்ள வைக்க அவன் விரும்பல. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி எல்லாம் அவங்க உங்களை ஓகோன்னு சொல்லணும், இவங்க உங்களை ஓகோன்னு சொல்லணும், அவங்க இப்படி இவங்க சொல்லணும், இவங்க இப்படி சொல்லணும் எல்லாம் விரும்புனீங்கன்னா பிரமிடுக்குள்ளதான் நீங்க அடங்கி இருப்பீங்க இறந்த பிறகு. அதோட உங்க சரித்திரம் முடிஞ்சு போகும். ஆனா தேவனுக்காக நீங்க உங்களை வெறுப்பீர்களே, ஆனால் பிரமிட்ல உங்களை அடக்கம் பண்ணாமல் இருக்கலாம். பார்வோனை பெரிய பிரமிடுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா மோசே அப்படி இல்லை, எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்நாள் வரைக்கும் மனுஷன் சாட்சியா இருக்கார். செத்த பிறகு வரைக்கும் ஜனங்களுக்கு மத்தியில இருதயத்துல சாட்சியா தூண்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான ஜீவியம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. இப்ப அதை நோக்கிதான் நம்ம ஓடுறோம். எல்லாம் எனக்கு வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், போகிற இடங்கள் எல்லாம் எண்ணி ஆகா ஓகோன்னு சொல்லணும், எனக்குன்னு ஒரு சிலர் இருக்கணும். மோசே என்ன பண்றாரு? அதை வெறுத்துட்டார், தன்னை தான் வெறுத்து. நீங்க உங்களை வெறுத்து பாருங்க. உங்களை வெறுத்தாதான் தேவன் உங்களை எடுத்து உபயோகப்படுத்தும், உயரத்துல வைக்க முடியும். இப்ப ஏன் எடுத்து உபயோகப்படுத்த முடியல, உயரத்துல வைக்க முடியல? சுயம் இன்னும் கிரியை செய்யிட்டே இருக்கு. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல. ஏதேனும் ஒரு விதத்துல மறைமுகமாக சொல்லி விடுவோம், நான் 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 தான் செய்தேன், நான் தான் என் பிரசங்கம் தான், நான் ஜெர்மனி ஒரு சுகம் கிடைச்சு, நான் தான் இவங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தேன், வீட்டுல பிரச்சனை இல்லாம சால்வ் ஆயிடுச்சு. நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க பிரமிடுக்குள்ள அடங்கி போயிருங்க, இறக்கும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா உங்களை வெறுத்து பாருங்க, குமாரத்தின் மகன் என்னப்படுவது வெறுத்துன்னு இருக்கு. உங்க நடக்க நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. பாருங்க, இங்க ஒரு மனுஷன் அடுத்த கட்டம், ஏன் அவனுடைய நடக்க நல்லா இருக்கு, அவன் முன்மாதிரியா இருக்க, ஒருத்தர் அந்த மனுஷன் விரோதமா சொல்ல முடியல. மிரியாம் எழுப்பி சொல்ல ஆரம்பிச்சா, தேவனே தண்டிச்சார். கோராக எழும்புறான், தேவனே தண்டிச்சார். ஒரு மனுஷன் எழும்ப முடியல. காரணம் என்ன? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அந்த மனுஷன் வெறுத்தார். உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. இப்படி அனித்தியமான அழிஞ்சு போகக்கூடிய சிற்றின்பங்கள், கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நேரம், இவைகள் மட்டுமே இன்பத்தை தரக்கூடியதான இவைகள்ல நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியல. எப்போ நீங்க உங்களை வெறுத்து சிலுவை எடுக்கிறீங்களோ, துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் சுயம் சாக வேண்டும். எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருமோ, அந்த சந்தோஷம் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமோ, அதை உடனேயே நீங்க ஆசையாய் எடுக்க வேண்டும், இச்சையாய் எடுக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்வார், என் ஆசை இச்சை அதுல சந்தோஷம் இருக்கு. ஆனா நான் எதுக்கு தான் அழைக்கப்பட்டவன்? நான் மற்ற ஜனங்களுக்கு சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டவன். எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம், எனக்கு துன்பம் போதும் என்று சொல்லி அதை அனுபவிக்க தயாராகணும். உங்களை 100 கண்கள் பார்க்குது, உங்களுக்கு அநேக விசுவாசி இடைப்படுறாங்க, அநேக ஜனங்கள் இடைப்படுறாங்க, அவங்க யாரும் கெட்டு போக கூடாது. அப்போ உங்களுக்குள்ள ஆசைகளை நீங்க சிலுவையில் அறையணும். அவர்கள் நிமித்தமாவது, அவர்கள் இடராளவன் இருப்பதற்காகவாவது, ஊழியத்தில் கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காகவாவது நீங்க துன்பத்தை என்னைக்கு அனுபவிக்க ரெடியா இருக்கிறீங்களோ, தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, இனி வரும் பலன் மீது நோக்கம். இப்போ நமக்கு அநேகருக்குள்ள விசுவாசமே கிடையாது. நிந்தை எனக்கு போதும், இனி வரும் பலன் மீது நோக்கமா இருக்கணும். அவனை நான் கடிந்து கொள்கிறேன், கண்டிக்கிறேன், தப்ப சொல்லுகிறேன். காரணம் என்ன? அவன் அப்படியாவது உணர்வடைந்து திருந்தணும். ஊழியக்காரங்களா இருக்க விரும்புறீங்களா? தேவ ஊழியக்காரங்களா இருக்க விரும்புறீங்களா? தேவ மனுஷனா இருக்க விரும்புறீங்களா? ஆவிக்குரியவங்களா இருக்க விரும்புறீங்களா? பரலோக வாசியா இருக்க விரும்புறீங்களா? செத்தா அதிக நிச்சயமே பரலோகம் போகணும், சந்தேகமே இல்லாமல் பரலோகம் போகணும்னு விரும்புறீங்களா? நிந்தையை சுமக்க தயாராக. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். எந்த நன்மையான காரியம் நீங்க செய்தாலும் உங்களை நிந்திப்பாங்க. செய்த தப்ப அவங்க உணர்வடைவதற்காக சொன்னாலும் கூட நிந்திப்பாங்க. ஆனா அதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டு உங்க ஓட்டத்தை நீங்க ஓடக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் பரலோகத்துல உங்களுக்கு பலன் இருக்கும். இனி வரும் பலன் மேல் நோக்கம். எத்தனை பேருக்கு பரலோகத்துல எனக்கு பொக்கிஷம் வேணும்,
பரலோகத்துல நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கு. அதனாலேயே ஏதோ ஒரு ஊழியம் பண்றீங்க. ஆனா மோசே தீர்க்கதரிசிக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும். ஏன்னா அங்க உள்ள பொக்கிஷம் தான் நிலையா இருக்கும், நித்திய காலம் நான் அனுபவிக்கலாம். அதனால்தான் அவர் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து என்று சொல்லப்பட்டு. உங்களுடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாரு. அடுத்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறேன். காய் என்கிறதான தேவ மனுஷன் நடக்கையை குறித்து சொல்லுகிறேன். 3 யோவான் 3. சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, உங்க ஒவ்வொருத்தங்களை குறித்தும் நாங்க சந்தோஷப்படணும். நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதான் முக்கியம். இப்போ என்ன சொல்றோம்? சத்தியத்தின்படி நடக்க முடியாதியா நீ? ஆனா வேதம் தெளிவா ஒரு மனுஷனுக்கு பேரையும் போட்டு சொல்லுது. இந்த மனுஷன் வேதத்தில் உள்ள எல்லா கற்பனைகளின் படியும் அந்த மனுஷன் தேவ ஆவினால் நடத்தப்பட்டு நிறைவேற்றினார் என்று. ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனுஷன் சாட்சி சொல்லவில்லை. ஜனங்கள் எல்லாரும் இந்த காயை குறித்து சொல்றாங்க. அந்த மனுஷன் வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடப்பித்த ஒரு மனுஷன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வாசிங்க. அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. நீங்க என்ன சாக்கு போக்குன்னு சொல்லலாம். நீங்க நவீன காலத்துல இருக்கலாம்னு சொல்லலாம், இல்ல இப்ப எல்லாம் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு கேடு உண்டாக நீங்களே வச்சுக்கிடுங்க. காலம் சமீபமா இருக்கு. இந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வேத வசனம் தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனாலும் ஒவ்வொரு வார்த்தையின்படியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முடியும் என்று அதான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு அர்த்தம் என்ன? வேத வசனத்தை எந்த ஒரு மனுஷனும் விரும்பினால், தாகம் கொண்டால், இப்படி இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தால் அவனால் கை கொள்ள முடியும். ஏன் உங்களால முடியல? இதுக்கு மேல தாகமும் கிடையாது, வாஞ்சமும் கிடையாது, முன்மாதிரியா வாழணும் எண்ணமும் கிடையாது. இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள். அப்படியானால் நீங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிப்பீர்களே, ஆனால் உங்களால சத்தியத்தின்படி வாழ முடியும், உங்களால அவைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியும். அதே நிச்சயமா சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அங்க சத்தியத்தின்படி நடக்கிற மனுஷனுடைய 2 தன்மைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாருங்க, நீங்க சத்தியத்தின்படி நடப்பீர்களே, ஆனால் பாவம் உங்களை விட்டு எல்லாம் அப்புறம் விட்டு போயிடும். 2வது காரியம், நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களா இருப்பீர்கள். 3வது காரியம், நீங்கள் தீமையை விட்டு விலகக்கூடியவங்களா இருப்பீங்க. சத்தியத்தின்படி வாழ்ந்து பாருங்க, பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. இப்ப அநேகர் பாவ பாரத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஒரு குற்ற உணர்வோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கக்கூடிய ரொம்ப சொற்பம். சத்தியத்தின்படி வாழ்ந்து பாருங்க, பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது, பாவ பாரமே இருக்காது, குற்றமற்ற மனசாட்சியோட இருப்பீங்க, தேவனுக்கு பயப்படுவீங்க, அந்த பயம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். தீமையான எல்லாத்தையும் விட்டு விலகி நீங்க ஜீவிக்கூடியவங்களா இருப்பீங்க. 4வது காரியம், அன்பிலே முன்மாதிரியா இருத்தல். உங்களுக்கு முன்மாதிரியான ஜீவன் வேணுமா? உங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பு மாயமற்றதா இருக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா அன்பு இப்ப எப்படி இருக்கு? உங்களுடைய அன்பு மாயமாலம் உள்ளதா இருக்கு. அப்போ நீங்க முன்மாதிரியா ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்கவே முடியாது. 3 யோவான் 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமா இருக்கும். பாருங்க, காயை குறித்து அடுத்த ஒரு சாட்சி என்னன்னா, அந்த மனுஷன் எல்லாரிடத்திலும் அன்பை காட்டினான். சபையார் எல்லாருமே அவன் அன்பு உள்ளவையா, அன்பு வெள்ளம் அவனுக்குள்ள பாய்ந்து வெளியுது. தேவன்பு உள்ளவனாயும் பிறர் அன்பு உள்ளவனாய் இருக்கிறான். கற்பனையை கை கொள்ளக்கூடியவன். ஒட்டுமொத்த பைபிள்ல ஏகப்பட்ட கற்பனை இருக்கு. இயேசுவே இதுல எது பிரதானமான கற்பனை? சுருக்கிட்டாரு. 2 கற்பனையில. தேவனை சிநேகியா, முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், முழு மனம். நீ பிறரை நேசியா. எப்படி நேசிக்கணும்? எந்த அளவுல நேசிக்கணும்? நீ உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியா அதே மாதிரி அடுத்தவங்களை நேசித்துரு. கற்பனை எல்லாம் முடிஞ்சிட்டு, தீர்க்க தரிசனம் எல்லாம் உள்ள அடங்கிறோம், நியாயப்பிரமாணம் எல்லாம் உள்ள அடங்கிறோம், வேத வசனமே எல்லாம் உள்ள அடங்கிட்டு. காயுவை பார்த்து சாட்சி சொல்றாங்க அவனுடைய அன்பை குறித்து. உங்களை நீங்க பாருங்க, ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீ தேவனிடத்தில் அன்பு உள்ளவே என்று சொல்லிக்கிட்டு உன் சகோதரனை, உன் சகோதரி இடத்துல நீ அன்பு இல்லாதவனா இருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். கேள்விதான் கேட்கிறார். கேள்வி கேட்கிறார். நீ என்ன ஸ்நேகிக்கிறேன் என்று சொல்றிய, உன் சகோதரிடத்துல உனக்கு என்ன இல்ல? அன்பு இல்லை. அப்ப நீ என்னை அன்பு செய்யறது எப்படின்னு கேட்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று இருக்கு. எனக்கு இயேசுவை தெரியும் நீங்க சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இயேசு என்று சொன்னாலே சிலுவை, இயேசு என்று சொன்னாலே தியாகம், இயேசு என்று சொன்னாலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தல், இயேசு என்று சொன்னாலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று. அப்படிப்பட்ட இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது தெரிந்து கொண்ட மனிதன் அந்த தெரிந்ததை வெளிப்படுத்த வேண்டும் தன்னுடைய ஜீவியத்திலே. அப்படியானால் அவனும் அன்பை காண்பிக்க வேண்டும், அவனும் தியாகியாக மாற வேண்டும், அவனும் பிறரை மன்னிக்க வேண்டும், அவனும் அந்த மனுஷனும் அந்த ஊழியக்காரனும் தன்னை ஜீவ பலியாக தேவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தேவஸ்தமே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்.
தேவனை அன்பில்லாதவன் அறியான். அவ்வளவுதான். தேவன் எனக்கு அறியும் சொல்லும் போது உங்களுக்கு அன்பு வெளிப்படணும். ஏன்னா அந்த இயேசு அன்பாகவே இருக்கிறார். அடுத்து ஒருபடி மேல போய் பவுல் அப்போஸ்தலர் அன்பிலே ஒன்றே இல்லை. நீங்க முன்மாதிரியா ஜீவிக்க அன்பு தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அன்பு இல்லைன்னா நீங்க என்ன வரங்களும் பெற்று போங்க, வல்லமையும் பெற்று போங்க, எவ்வளவு ஆலோசனையும் கொடுங்க, எவ்வளவு அழகா சுவிசேஷம் அறிவிங்க, நீங்க ஒண்ணும் கிடையாது. இந்த சத்தியத்துக்கு ஏன் நடுங்க முடியல? அன்பிலே ஒன்றே இல்லை. அப்ப நான் ஒரு ஊழியக்காரர், நான் ஒரு பிரசங்கியார், எனக்குள்ள அன்பு இருக்கான்னு பாருங்க. அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டியதான ஒரு காரியம் இருக்கு. அன்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அன்பு அயோக்கியமான எதையும் செய்யாதுன்னு இருக்கு. அன்பு தீங்கு நினையாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களை தீங்கு நினைக்காதவங்க இருக்கிறீங்களா? சிந்தனை சுத்தமா இருக்கணும், பியூரா இருக்கணும், ரூடா இருக்கக்கூடாது. அன்பு இருக்கான்னு உங்களை நீங்க கேட்டு பாருங்க. அன்பு இல்லையில் ஒன்றே இல்லை. அன்பு இல்லாம ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை நீங்க காண்பிக்க முடியும்னா நீங்கள் பொய்யர்கள். காண்பிக்கவே முடியாது. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அதுல அன்பு இருக்கு. கிறிஸ்தவம் என்று சொல்லும் போதே அதுல தியாகம் இருக்கு. கிறிஸ்தவம் என்று சொல்லும் போதே அதுல மன்னிப்பு இருக்கு. கிறிஸ்தவம் என்று சொல்லும் போதே அதுல சகிப்புத்தன்மை இருக்கு, பொறுமை இருக்கு. இதெல்லாம் அன்புக்குள்ள அடங்கி இருக்கு. நீங்க நினைக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியுதான்னு பாருங்க. சகிக்க முடியல. உங்களுடைய வாழ்க்கை நீங்களே சோதிச்சு பாருங்க, என் நிலைமை எப்படியெல்லாம் இருக்குது. அப்ப அன்புல முன்மாதிரியா இல்லை என்பதை முதல்ல உணருங்க. அன்பினுடைய தன்மைகள் எவைகள் என்பதை உணருங்க. இவையெல்லாம் எனக்குள்ள இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி தேவன் நோக்கி கதருங்க. அடுத்த காரியம், விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்கணும். முதல்ல ஊழியக்காரர்கள் ஆவறதுக்கு முன்னாடி நீங்களாம் விசுவாசிகள். நம்ம தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். இயேசுதான் தேவன் என்று ஜனங்களுக்குள்ள தைரியமா சொல்ல தெரியும். ஒரு புறஜாதி மனுஷன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்திருந்தது. நான் சொன்னேன், இயேசுவை நீங்க விசுவாசிக்கணும், அந்த இயேசுனிடத்துல நீங்க ஜெபிக்கணும். ஜெபித்தா மட்டும்தான் அவர் உங்களை விடுதலை தருவாரு. அவர் என்ன நினைச்சார்? வந்தனும் சுகம் கிடைக்கணும், இந்த உபதேசம் எல்லாம் கொடுப்பேன்னு அவர் நினைச்சு பார்க்கல. நான் சொன்னேன், சுகம் வேணுமா? இயேசுவை விசுவாசிக்கணும், அவரிடத்துல ஜெபிங்க. இயேசுகிட்ட சொல்லதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அவர் மகனுக்கு சுகம் கிடைக்கணும். இயேசு யாருங்கிற விசுவாசம் இருக்கு. அவரால் குணமாக்கப்பட்டேன், அவரால் விடுவிக்கப்பட்டேன், உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சுவேன், அறிக்கை பண்ணுவேன். எபிரேயர்கள் நிருபம் 10:23 வாசிங்க. சாட்சியம் ஜீவம் வேணும், விசுவாசம் வேணும். உங்களுக்குள்ள இருக்கா நீங்க பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவோம். பாருங்க, முன்மாதிரியான ஒரு ஜீவியம் நாம் விசுவாசத்தை அறிக்கை பண்றது. இந்த காலத்துல இயேசுதான் தேவன் சொல்ல வெட்கப்படுறீங்க. இயேசு எனக்கு சுகந்தந்தாரத்துல வெட்கப்படுறீங்க. என் பாவங்களை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்ல வெட்கப்படுறீங்க. அவர் உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுவேன் என்று சொல்ல வெட்கப்படுறோம். ஏன்னா விசுவாசம் இல்ல. விசுவாச அறிக்கை, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாம இருக்கணும். நான் அறிக்கையிடுறதுல உறுதியா இருப்பேன். இயேசுதான் என் தேவன், உனக்கு விடுதலை இயேசுதான் தருவாரு, இல்லைன்னா விடுதலை இல்லை. தைரியமா சொல். அறிக்கை பண்றதுல விசுவாசத்தை உறுதியா அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணாதான் கெட்டு போறோம் கெட்டு போகட்டு, மீதி உள்ளவங்களுக்கு அது சாட்சியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை உங்களால் அறிக்கை பண்ண முடியுதா? இல்ல. என்ன ஊழியம் பண்றீங்க? என்ன சாட்சி சொல்றீங்க? பிரசங்கத்துல நீங்க என்ன சாட்சி சொல்றீங்க? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டேன். அதான் விசுவாச அறிக்கை. அவர் உயிர் தெழுந்தார், நிச்சயமாகவே எனக்கும் உயிர் தெழுதல் உண்டு. அதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. அரகுற விசுவாசம் உள்ளவங்களுடைய எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையும் உயிர் பெறும். எபேசியர்கள் நிருபம் 4:11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கணும். நீங்க எந்த அறிவில வளரணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல. ஜனங்கள் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு தெய்வமே கிடையாது, சிலுவையில தொங்கினவர், தைரியமா சொல்லலாம். இயேசுதான் தேவன், யதார்த்தமாய் சிநேகிக்கிறவர், தன்னை பலியாக கொடுத்து மீட்டவர், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் எனக்கு அனுபவம். இன்னென்ன பாவங்களை செய்தேன், இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்திற்கு கிரயமாக கொடுக்கப்பட்டது. நான் அவைகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்று அதனுடைய பாவ பாரம் அற்று, அதனுடைய தாக்கம் அற்று, அதனுடைய வீழ்ச்சி என்னை மேற்கொள்ள முடியாதவனும் ஜெயித்தவனாக இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வாழுகிறேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணச்சு. யோவான் சுவிசேஷம் 7:38 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நீங்க தைரியமா சொல்லணும், நான் இயேசுவை விசுவாசித்து ஜெபித்ததனால எனக்கு அபிஷேகம் பெற்றேன் என்று வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அநேகருக்குள்ள சந்தேகம் இருக்கும். உங்கள்கிட்ட ஆலோசனை வருவாங்க, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. நீங்க குழப்பி விட்டுருவீங்க, உனக்கெல்லாம் கிடைக்காது, ஆண்டவர் உன்னை சந்திச்சாரு, நீ அந்த நேரம் தூங்கிட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள். அப்படின்னு நான் என்ன சொல்லணும்? பாவங்கள் கழுவப்பட்டிருக்காக ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் எனக்கு நிச்சயமாக தேவன் தருவார்.
அவரை விசுவாசிக்க சொல்லுங்க, உறுதியா விசுவாசிக்க சொல்லுங்க, பாவரிக்க பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுங்க, சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அதிக நிச்சயமா அவரை விசுவாசித்து சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிற யாருக்குள்ள அவர் கிரியை செய்து பரிசுத்தப்படுத்தி தேவ ஆவினால் நிறைக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? அந்த விசுவாசங்கிற அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தானே அந்த கொஞ்சம் நெஞ்சு அந்த விசுவாசங்கிறத அந்த கப்பலை உடைச்சு இல்லாமக்குறீங்க. அப்படி இருக்காதுங்க. முன்மாதிரியா வாழ முடியாது. உங்களுக்கு முதல்ல தேவன் மீது விசுவாசம் வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியணும். நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்னு தெரியணும். அதை உறுதியாய் விசுவாசிக்கணும். கொஞ்சம் ஆசையக்கூடாது. அதை சந்தர்ப்பங்கள் வரும்போது தைரியமாக என்ன செய்யணும்? நீங்க அதை அறிக்கை பண்ணணும். தேவன் மீது விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்குமே ஆனால் பயப்படுவீங்க. முன்மாதிரியான ஜீவி உங்களுக்குள்ள வேண்டுமே ஆனால் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அவைகள் தேவனுடையவைகள், தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. அவைகளை அப்படியே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் எந்த விதத்திலும் எனக்கு ஏற்றபடி சிலரை விட்டும் சிலரை எடுத்துக்கொண்டும் நான் செயல்படக்கூடாது. அதான் விசுவாச வாழ்க்கை. அதான் வேதத்தின் மீது உள்ளதான ஆழமான விசுவாசம். அடுத்த கட்டம் என்ன? இயேசுவே பரிகாரி. எத்தனை பேர் இயேசுவே பரிகாரியா இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா சில விசுவாசிகள் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமா மருந்து எடுப்பாங்க, ரகசியமா மாத்திரை எடுத்துடுவாங்க, ரகசியமா எடுப்பாங்க. நீ எடுத்துட்டு போ, உனக்கு குணமாகும். ஆனா தைரியமா நீ என்ன சொல்ல முடியாது? இயேசு தான் எனக்கு பரிகாரின்னு சொல்ல முடியாது. இங்கதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தைரியமா சொல்ல தெரியணும், இயேசு தான் எனக்கு பரிகாரி. அப்ப அதிகமா அழுது ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்க வேண்டுமையானால் இயேசுதான் எனக்கு பரிகாரின்னு சொல்லணும். அப்ப முதல் முக்கியத்துவம் எது கொடுக்கணும்? ஜெபத்தை கொடுங்க. விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்க வேண்டுமையானால் நோயானாலும் வியாதியானாலும் அவர் தான் பரிகாரம் ஒரு வாழ்க்கை வாழ தெரியணும். மரணம் ஆனாலும் ஒண்ணு இல்லை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுதான் பரிகாரம் சொல்லி நான் வாழ்ந்தேன், அதனால எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்லி பாருங்க. அறகுறை விசுவாசம் உள்ளவங்க, யாருக்குமே தெரியாம மருந்து எடுக்கக்கூடியவங்க, யாருக்குமே தெரியாம பச்சைல தடவக்கூடியவங்க, யாருக்குமே தெரியாம வேற கசாயம் எடுக்கக்கூடியவங்க, எல்லாருடைய விசுவாசமும் பலப்படும். அடுத்தது பரலோக பொக்கிஷத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் வேணும். அது என்ன பரலோக பொக்கிஷத்தின் மீது விசுவாசம்? நான் ஊழியத்திற்கென்று படுகிறதான பாடுகள், ஆத்மாக்கள் படுறதான பாடுகள், இவை ஒவ்வொன்றுக்கும் தக்க பலன் எனக்கு பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோக பொக்கிஷங்கள் மீது உங்களுக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்க ஊழியத்தில் கஷ்டப்படும் போது, ஊழிய பாதையில் வரக்கூடியதான கஷ்டங்கள், ஊழியத்தில் இருக்கக்கூடியதான கஷ்டங்கள், கிளை சபைகளில் நீங்க படக்கூடியதான பிரயாசங்கள், அதுல எதிராக வரக்கூடியதான எல்லா பிரச்சனைகள், இவை எல்லாத்தையும் சந்தோஷமாய் நீங்க தாங்கி தொடர்ந்து ஓடுவீங்க. காரணம் என்ன? பரலோகத்து பொக்கிஷத்தை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். நான் இந்த காலத்துல ஆத்மாக்களுக்காண்டி பிரயோஜனமா இருக்க வேண்டியதில் பிரயாசப்படுகிறேன்னா நான் பரலோகத்துல நான் பிரகாசமா இருப்பேன். ஞானவான்கள், அவங்க விசுவாசத்தை உடையவர்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை பாவத்திலிருந்து இழுத்து எடுத்து தேவ ஜனங்களாக மாற்றக்கூடியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அங்க உங்களுக்கு பொக்கிஷத்தை வச்சிருப்பார். கிரீடம் பிரகாசமா இருக்கும், முத்துக்கள் பிரகாசமா இருக்கும், உங்களுக்கு தரக்கூடிய குறிக்கள் பிரகாசமா இருக்கும். நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் அங்கேயே வித்தியாசம் உண்டு. தெளிவா சொல்றேன், பரலோகத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. எப்படியாவது பரலோகம் போகணும்னு விரும்புறவங்க போயிடவே முடியாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஏலியை குறித்து எந்த தப்புமே வேதாகமத்துல சொல்லப்படலை. ஆனா தன் பிள்ளைய ஒழுங்காட்டு நடத்தல, கழுத்து முறிஞ்சு மனுஷன் இறந்து போறான். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் என்ன பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று சொல்வார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஊழியக்காரன் சொல்லுவார். ஏண்டா ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி என்று சொல்லும் போது அடுத்தவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை பாவத்தில் இருந்து விடுவிக்கப்பட செய்து நீதிக்குட்படுத்தவர்களாய் செய்ய வேண்டும், அவர்களை ஞானவான்களாய் மாற்ற வேண்டும், தேவ மனுஷர்களாய் மாற்ற வேண்டும், பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்டதான அந்த பிரயாசத்துல, அப்படிப்பட்டதான அந்த ஓட்டத்துல கஷ்டங்களும் பாடுகளும் வரும்போது எது உங்களை பலப்படுத்தும் தெரியுமா? எது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல தளர்ச்சி இல்லாமல் உங்களை நெருக்கி ஏவி உங்களை முன்னோக்கி ஓட செய்யும் தெரியுமா? இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை குறித்தான விசுவாசம். பவுல் அப்போஸ்தலன் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றதான தாகத்துல போராடினேன். எவ்வளவோ நிந்தைகள் வந்து சிலர் சொன்னாங்க இவர் அப்போஸ்தலர் இல்லைன்னு. நான் அப்போஸ்தலர் இல்லையா என்று திரும்ப எழுதுறார். மறுபடி பிரயாசப்படுறாரு.
ஜனங்களே சொல்ல, நீர் அப்போஸ்தலன் கிடையாது. நிருபம் எழுதினார், நான் அப்போஸ்தலன் இல்லையோ, தேவனை தரிசிக்கவில்லையோ. அப்ப அந்த மனுஷன் என்னென்ன பாடு அனுபவிச்சிருக்கான் பாருங்க. இதனால போடா நீ உன் சபைன்னு சொல்லி வேற சபைக்கு போகல, ஆத்துமாக்களுக்காண்டி பிரயாசப்பட்டார். நல்லது ஒரு போராட்டம். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றேன், நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதான் ஏன் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசங்கிறத கப்பலை சேதப்படுத்திட்டீங்க. நீங்க நல்லதொரு போராட்டத்தை ஆத்துமாக்களுக்காண்டி போராட்ட முடிய ஒரு போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களான கிடையாது. அப்போ அது விசுவாசம் செத்த ஒரு வாழ்க்கை. நீங்க ஓடல, உங்க ஓட்டத்தை நிறுத்திட்டு இப்ப உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. கடைசியாக கற்பு, பரிசுத்தம், இதுல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருது. பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நீங்க என்ன செய்யணும், கற்பிலே முன்மாதிரியா இருங்க என்று. 1 யோவான் 3:1-3 வசனங்களை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப நீங்க கற்புள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க யார், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படி இருக்கணுமா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள். கற்புள்ளவர்களாய் இருக்கணும், அங்க கரை வந்துடக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். நீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் முன்மாதிரியா இருக்க முடியும். நீங்க சுத்தமுள்ளவர்களா இல்ல, சிந்தையில சுத்தமுள்ளவர்களா இல்ல, பார்வையில சுத்தமுள்ளவர்களா இல்ல, நடக்கையில சுத்தமுள்ளவர்களா இல்ல, ஜீவியத்துல எந்த சுத்தத்தையும் காண முடியல, எல்லாத்திலும் குற்றங்களும் குறைகளும் பாவங்களும் அசுத்தங்களும் ஆகாத காரியங்களும் எல்லாம் இருக்கும்போது முன்மாதிரியா வாழ முடியாது. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். நீங்க சுத்திகரித்துக் கொண்டுதான் ஆகணும். முன்மாதிரியா இருக்கணுமா, ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து கவனம் வேணும். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகளை குறித்த கவனம் வேணும். உங்களுடைய சிந்தனையை குறித்த கவனம் வேணும். தேவ சமூகத்தில் அழுது சுத்திகரிப்புக்காக கதறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 5:27 வசனம் வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், தேவனுடைய இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய இரத்தத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவராலேயே நீங்கள் அவருடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய, அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டீங்க. ஒருபடி மேல ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க முன்மாதிரி ஜீவியம் ரொம்ப அவசியம், கற்புள்ள ஜீவியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்க வேண்டுமே, ஆனால் ரகசிய பாவங்கள் இருக்கக்கூடாது, அந்தரங்க பாவங்கள் இருக்கக்கூடாது, யாருக்குமே தெரியாத பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, பாவம் உங்களுக்குள்ள ஆளக்கூடாது, இச்சை உங்களை மேற்கொள்ளக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் உங்கள்கிட்ட அற்று போகணும். கரை இருக்கக்கூடாது, உங்களுடைய ஜீவியத்தில் கரை இருக்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தையிலையும் பேச்சிலையும் நடக்கலையும் எதுலையும் கரை இருக்கக்கூடாது, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில மறைவே இருக்கக்கூடாது. பரிசுத்தமான வாழ்க்கை தான் இருக்கணும், பிழையுள்ள வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்களை எப்போ தேவனுக்கு முன்பாக நிறுத்த நீங்க ஆயத்தமா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியா தீர்க்கதரிசி சொல்வார். தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக நிற்க எப்பவும் தகுதி உடையவங்களா இருக்கணும். தேவ சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவங்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பரிசுத்தம் உடையவர்களா இருக்கணும். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தேவ சமூகத்துக்கு முன்னாடி, தேவ சமூகத்துல, தேவ பிரசனத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும். அப்படி இருப்பீர்களே ஆனால் நீங்க எதை கேட்டாலும் தேவன் செய்வார். கற்புள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நீங்கள் முன்மாதிரியா இருந்து பாருங்க. நீங்க விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கும். அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி என்று இருக்கு. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களை பாதுகாப்பார், நிச்சயமாகவே முடிவில் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். அங்கே விசேஷமானவர்களாகவே இருப்பீங்க. எதனால உங்களால முன்மாதிரி ஜீவன் செய்ய முடியல, அதை மாத்திரம் பாருங்க. வேதம் சொல்றது, உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க, அவர் பரிசுத்தமாக இருக்கிறார் என்று 1 பேதுரு 1:15-16 சொல்லுது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தமா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும், அதுல மாற்றமே கிடையாது. 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த 6 காரியங்களை ஒரு காரியங்களை நீங்க கவனக்குறைவாகவோ அது அற்பமாகவோ எண்ணி விடுவீர்களே ஆனால் நீங்கள் எந்த விதத்திலும் முன்மாதிரியா ஜீவிக்க முடியாது. மற்ற காரியத்திலே முன்மாதிரியா இருந்தாலும் ஒரு காரியத்திலே வீழ்ச்சி உண்டாகும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அது இடல் உள்ளதான ஒரு ஜீவன் தான் செய்ய முடியும். அப்ப எந்த காரியத்துல விழுறீங்க? இந்த 6ம் சிலருக்கு இல்லாம இருக்கலாம், இந்த 6ல 2 இல்லாம இருக்கலாம், 3 இல்லாம இருக்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, எதனால என்னால முன்மாதிரியா ஜீவிக்க முடியல, அதை கண்டுபிடிங்க. சும்மா சிலர் மேலோட்டமான ஒரு ஜெபமணியை பழகிட்டாங்க, இறங்கும் இறங்கும் இறங்கும். எதுக்கு இறங்கணும், எதுக்கு எனக்கு விடுதலை தேவைங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க அழுது பாருங்க, நிச்சயமா விடுவிப்பார். முதல்ல சொன்ன ஒரு காரியம் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய 2 கண்கள் தான் உங்களுக்கு இருக்கு, நீங்க முன்னோக்கி பார்ப்பீங்க. உங்களை சூழ்ந்தும் 100க்கும் மேற்பட்டதான கண்கள் உங்களை பார்க்குதுங்கிறத எப்பொழுதும் ஊழியக்காரங்க பிரசங்கமா ஒரு ஞாபகத்தில் வச்சுடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்குறாங்க. நீங்க யதார்த்தமா இந்த 6 நற்கிரியைகளை உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால், நல்ல சுபாவங்களை உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால், நீங்கள் முன்மாதிரியா ஜீவிக்கலாம். யார் எப்படி சோதிச்சு பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியே இருக்காது. அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லும் போது, ஒரு பிரசங்கியார் என்று சொல்லும் போது அவங்க முன்மாதிரியா ஜீவித்து தான் ஆகணும். திமுத்தி சொல்ல முடியாது, நான் வாலிபன் கொஞ்சம் அப்படி இருக்கதான் செய்யணும், முடியாது. நீ இருக்கிறது தேவ சமூகத்துல, நீ செய்கிறது ஊழியம், நீ அநேகருக்கு முன்பாக நியமிக்கப்பட்டவன், நீ அநேகருக்கு முன்பாக மாதிரியா இருந்துதான் ஆகணும். அதனால உனக்கு இன்னென்ன குணங்கள் இல்லாட்டா இவைகளெல்லாம் நீ எப்படி மாறி ஆகணும், மாதிரியா மாறிதான். அவர் விடலை. அதான் உங்களுக்கு சொல்லு, நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவ சபையில ஊழியக்காரர்களா மாறி இருக்கிறீங்க. உங்களால சபைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், உங்களை கண்டுபிடிங்க. என்ன நேரத்துல எல்லாம் நான் விழுந்துட்டேன், எதுல எல்லாம் எனக்கு அனுபவம் இல்லாம இருக்கு, எதுல எல்லாம் எனக்கு சரியான விடுதலை இல்லாம இருக்கு, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு தேவ சமூகத்துல அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க. நிச்சயமாக உங்களை புடமிடுவார், நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார், நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் பாதுகாப்பார். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க விரும்புங்க. அநேகர் இடறதுக்கு காரணமா இருக்காது. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க விரும்புங்க, அநேகருக்கு இடறதுக்கு காரணமா இருக்க. தேவ சமூகத்தில் அழுங்க. ஒவ்வொருவர் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறாயிரு என்று ஜெபம் பண்ணுங்க. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சாட்சியா ஜீவிங்க. உங்களை பார்த்து என்ற மக்கள் சொல்லணும், அந்த பிரசங்கியார் கொள்ளலாம், இந்த ஊழியக்காரங்க கொள்ளலாம், சந்தோஷப்படும். உணர்வோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய எல்லையில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவராயிருந்து, போதுமானவராயிருந்து, இந்த ஊழியர் கூட்ட ஆராதனை எங்களுக்கு தந்து எங்கள் எல்லாரும் இதில் பங்கு பெற கிருபை செய்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இதே தலைவராயிருந்து நடத்தினமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக நோக்கி கெஞ்சுகிறோம். அந்த வார்த்தைகளை இவர்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இவர்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தி இடத்துல எந்தெந்த காரியங்களிலே முன்மாதிரியான ஜீவியத்தை எதிர்பார்த்தாரோ அந்த முன்மாதிரியான ஜீவியம் இங்கே இருக்கக்கூடியதான அடியானையும் சேர்த்து எங்கள் எல்லாருக்கும் கிடைக்க கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் முன்மாதிரியாக இருக்கத்தக்கவார் எங்களை விடுவித்து எங்களை நீர் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். பரவந்தாய் நல்ல விதாவே, போன மாதம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்தீர். யாருக்கும் எந்த கேடு வராது, சரீரத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வீழ்ச்சி வராது, உங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் பாதுகாத்தீர். இதோ புதிதான ஒரு மாதத்துக்குள் பிரவேசித்து இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்ய போகிறதான ஒவ்வொருவரையும் தாங்கும்படி கெஞ்சிடும். பஜனை நாட்கள் ஆரம்பிக்கப்படக்கூடியதான இந்த மாதத்திலே யாரும் உற்சாகத்தினாலே எந்த தவறுக்கும் இடம் கொடுக்காமலும், வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமலும், குற்றங்கள் குறைகளுக்கு இடம் கொடுக்காதவனும் உம்மால் பாதுகாக்கப்பட கிருபை செய்யும்படி கெஞ்சிடும். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிரசங்கிமாருடைய போக்கிலும் வருகையிலும் எப்பொழுதும் கூட இருக்கும்படி கெஞ்சிடும். எந்தெந்த கிளை சபைகளே ஊழியம் செய்ய போகிறார்களோ அங்கெல்லாம் உடைய திவ்ய பிரசனம் பாதுகாவல் கூட இருக்கும்படி கெஞ்சிடும். தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, பகுத்தறிவை கொடுத்து நீர் பாதுகாக்கும்படி கெஞ்சிடும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கவாறு இவர்களை எடுத்து உபயோகப்படுத்தும்படி கெஞ்சிடும். இவர்களை கொண்டு நோய்கள் வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் துரத்தப்படவும் நீர் கிருபை செய்ய முடியாது கெஞ்சிடும். பரவந்த
பரமபிதாவே, தூர இடத்திற்கு போகக்கூடியதான பிரசங்கிமார்களையும் ஊழியக்காரர்களையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயற்கையினாலோ கால மாற்றத்தினாலும் விதமான கஷ்டம் அவர்களை அணுகாத நீர் பாதுகாக்க முடிக்கின்றோம். குறிப்பிட்ட சமயத்தில் அங்கே போய் சேரவும், அங்கே இருக்கக்கூடிய நாட்களுமால் பாதுகாக்கப்படவும், அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படவும் நீர் கிருபை செய்ய முடிக்கின்றோம். இந்த நாட்கள் முடிந்த பிறகு பாதுகாவலோடு திரும்பி வரவும் கிருபை செய்ய முடிக்கின்றோம். இந்த நாட்களிலே சுகமில்லாமல் இருக்கக்கூடியதான பிரசங்கியார்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீர் இறங்க முடியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, இந்த ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, நீர் மன இறங்கி நீர் ஒவ்வொருக்கும் தேவையான சுகத்தையும் விடுதலைகளையும் கட்டளையிட முடியாய் கெஞ்சிரும். அவர்களும் தங்களுடைய ஊழியங்களை முழுமையாய் செய்து நிறைவேற்ற நீர் கிருபை செய்ய முடிக்கின்றோம். நல்ல பிதாவே, சபைக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் நினைவு கூர்ந்து கிரியை செய்தல், ரிச்சிப்பின் கிரியை நடப்பித்தல், பின்மாற்றக்கால் உயிர்ப்பிக்கப்பட செய்தல், பரிசுத்தமாகுதலை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளா ஜனங்கள் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கிரியை செய்தல், நோயோடு வியாதியோடு பிசாசின் கட்டுகளுக்கு ஜனங்கள் விடுதலை பெறத்தக்கதாக கிரியை செய்தல், சபைக்கு வந்தபோது எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கிருபை செய்தல், உலகத்தை கண்ணோக்கி பார்த்தலும் அழிவும் நாசத்தையும் ஜனங்களை விட்டு அகற்றும்படியாய் கெஞ்சிரும். நல்ல பிதாவே, இதோ உம்முடைய ஊழியக்காரர்களோடு உம்முடைய பிரசனம் கூட இருக்கும்படி கெஞ்சிரும். இனி வரும் நாட்களிலும் சகல கேடுகளுக்கும் தீமைக்கும் தீய சக்திகளின் கிரியைகளுக்கும் எது பொல்லாத ஆவிகள் கிரியைகளுக்கும் எது சொத்த வல்லமைகளுக்கும் தீய மனுஷருடைய பொல்லாத சூழ்ச்சிகளுக்கும் அவதூறு நிந்தைகளுக்கும் விலக்கி ஒவ்வொருவரை உமக்குள்ளும் உடைய இரத்தத்திற்குள்ளும் வைத்து 5 கை அடைக்கலத்திற்கும் வைத்து பாதுகாக்க முடிக்கின்றீரும். நல்ல பிதாவே, சபைக்கு தேவையான ஊழியத்துக்கு தேவையான எல்லாம் தருகிறீர். இன்னும் எங்களுக்கு தரும்படி கெஞ்சுகிறோம். யாவர் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம நீரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக, ஆமென்.